कृष्णानन्द मुकुन्द मुरारे वामन माधव गोविन्द श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मीनायक नरसिंह राधे श्याम राधे श्याम 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 राधे श्याम வேதமே உந்தன் மகிமை பாடும் வேதத்துக்கென்றும் எல்லையே இல்லை பரந்த வானில் பரப்பவன் நீயே பாருங்கும் மலராய் மலர்வதும் நீயே கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா राधे श्याम 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 राधे श्याम அண்டபகிரண்டம் நடுநடுங்க சிங்கம் போல கர்ஜனை முழங்க வானும் மண்ணும் வந்து வழங்க பாதை சூடும் கம்சன் திளைக்க வீசும் காற்றும் வீரநடையும் ஆரவாரம் செய்து வரவே கம்சராஜன் வாழ்கவே கம்சராஜன் வாழ்கவே கம்சராஜன் வாழ்கவே கம்சராஜன் வாழ்கவே கம்சராஜன் ஆனந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா राधे श्याम 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 राधे श्याम கம்சன் நகரத்தில் நாராயணனா? யார் அந்த நண்பன் நாராயணன் பக்தன்? எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறான்? நடந்து 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 வந்து இந்த கடவுள் கம்சனுக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறான்? எந்த முட்டாள் தனது மரணத்திற்கு அழைப்பு விடுக்கிறான்? அழைப்பு விடுக்கிறான் அழைப்பு விடுக்கிறான் இரண்டாலே பூமியை தாங்கும் கையிரண்டாலே பூமியை தாங்கும் கலியுக கருணாமூர்த்தியும் நீயே கலியுக கருணாமூர்த்தியும் நீயே ஹரே கிருஷ்ணா ஈரேழுலகின் நாயகன் நீயே ஈன்ற மக்களின் துணைவன் நீயே கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா ஈரேழுலகின் அதிபதி நீயே ஈரேழுலகின் அதிபதி நீயே இன்னலை தீர்க்கும் கண்ணனும் நீயே இன்னலை தீர்க்கும் கண்ணனும் நீயே பாரத வீரா பாரத வீரா ஹேரண தீரா பார்க்கடல் வாசா பக்தரின் நேசா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா நந்தகுமாரா கிருஷ்ணா
ನವನಿತ ಚೋರ ಕೃಷ್ಣ ನಂದಲಾಲ ಕೃಷ್ಣ ಮುಕುಂದ ಮುರಾರೇ ಕೃಷ್ಣ நிறுத்து 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 நிறுத்து. நாராயண 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 நாராயண. நாராயணா பிரம்ம ராட்சசா போற்றியா நாராயணனுக்கா? தாயே தாயே, பாருங்கள் எனது அலங்காரத்தை. இன்று எனக்கு அலங்காரம் செய்தது நானே தான். பாருங்கள் என் தாயே. காலினில் சிலம்பு கொஞ்சது, கண்ணன் காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான். காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான். கூறுங்கள் தாயே, எனது அலங்காரம் எப்படி இருக்கிறது? கூறுங்கள் தாயே. அக்கா, இந்த புஷ்ப அலங்காரத்திலும் எத்தனை அழகாக இருக்கிறான் கண்ணன். உண்மைதான் கீர்த்தி. கண்ணன் பிறந்த பொழுதே அவன் அதீத தேஜஸை கண்டு நான் மெய்மறந்து விட்டேன். ஆனால் இன்று எனக்கு தோன்றுகிறது, அந்த காமதேவனே குழந்தை உருவெடுத்து நமது முற்றத்தில் உலவுகிறார் என்று. நாராயண நாராயண. தாயே, மோகினி ரூபம் எடுத்த பிரபு தேவர்களுக்கு அமிர்தத்தை அளித்தார். அந்த மோகினி ரூபத்தை பார்த்து இந்த மகாதேவனை அலங்கரித்தார். இன்று பிரபுவே மோகினி ரூபத்துக்கு நிகராக தங்களுக்கு அலங்காரம் செய்துள்ளார். தாயே, நீங்கள் கூறுவது சரிதான் தேவரிஷி. நந்தகுமாரரின் இந்த மனம் கவர்ந்த காட்சியைக் கண்டு எனக்கு தோன்றுவது என்னவென்றால், இந்த யோகமாகியே வந்து அவரை அலங்கரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவர் ஒருவராலும் கூட அவரது மோகினி ரூபத்தை கண்டு மோகிக்காமல் இருக்க இயலாது. நாராயண நாராயண. தாயே, இன்று இந்த உலகத்திற்கு பரம சௌபாக்கியத்தை தாய் யசோதை அவர்கள் பிராப்தம் செய்துள்ளார். இனி அறிய வேண்டியது, தாய் யசோதையை பிரபுவின் மோகினி ரூபம் உருக வைக்கிறதா இல்லையா என்று.
ரோஹிணி அக்கா, ஏன் இந்த பிடிவாதம்? பல நேரங்களில் குழந்தைகளின் நன்மைக்காக தாய் கடுமையாக கண்டிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வெகு நேரமாகியும் கோபம் தணியவில்லை. இல்லை அத்தை, உங்களுக்கு கண்ணனை பற்றி தெரியவில்லை. அவன் எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். ஒருவேளை அவனால் யசோதா அன்னையை சமாதானப்படுத்த முடியவில்லை என்றால் அவன் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியை யோசித்துக் கொண்டிருப்பான். நான் எவ்வாறு இருக்கிறேன் கூறுங்கள் தாயே. நான் அழகாக இருக்கிறேனா தாயே? உங்களுக்கு தெரியுமா, இத்தனை அழகாக மாறுவதற்காக நான் நந்தவனத்திலிருந்து மலர்களை எல்லாம் பறித்து விட்டேன். தாயே, உங்கள் செல்லை பிள்ளை மீது திருஷ்டி விழாமல் இருக்க நான் தானாகவே திருஷ்டி மை வைத்துக் கொண்டேன். நாராயண நாராயண. தாயே, எனக்கு தோன்றுவது என்னவென்றால் இந்த முழு உலகத்தையே தீய பார்வையிலிருந்து காப்பாற்ற நாராயணன் தன் மேனியில் கருமையை இட்டிருக்கிறார். கருணையோ கருணை, இவரது லீலையோ லீலை. நாராயண நாராயண. தாயே, இனி உங்களுக்கு எனக்கு அலங்காரம் செய்வதற்கும் அவசியம் ஏற்பட போவதில்லை. இனி எனக்கு வேண்டிய அலங்காரத்தை நானே செய்து கொள்வேன். சரிதானே தாயே? தாயே, என்னவாயிற்று தாயே? தாயே, 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 நீங்கள் எனது அலங்காரத்தை பார்க்கவே இல்லையே தாயே. ஆனால் நான் பார்த்து விட்டேன் உன் அலங்காரத்தை. நான் கூறுகிறேன் நீ எவ்வாறு இருக்கிறாய் என்று. வனவாசி போல் இருக்கிறாய். அது சரி, நான் ராதேயாவே. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. என்னிடம் இட்ட சவாலுக்கு இதுதானா நீ கண்ட வழி? உன் தாயிடம் இதற்குத்தான் செல்கிறாயா? என்னிடம் இட்ட சவாலை வெல்வது நடக்கவே நடக்காது. கோபிகை, நான் என் தாயின் செல்ல பிள்ளையாவேன். மேலும் என் தாயின் கோபம் வெண்ணெய் போன்றதாகும். வெண்ணெய் எவ்வாறு உருகுகிறதோ மேலும் என் தாயின் கோபம் அவ்வாறு உருகிவிடும். பார்த்தாயா, தாயார் எனக்காக வெண்ணெய் வைத்துவிட்டு சென்று இருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்று அறிவாயா? என் மீதான கோபம் மறைந்து விட்டது. விரைவாகவே என்னுடன் பேச ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு வெண்ணையும் ஊட்டுவார்கள். அதை பார்த்து விம்பி விம்பி அழுவாய் நீ. நான் ராதேயாவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நானும் தான் பார்க்கிறேன். கண்ணா, எப்படி உன் தாயிடம் வெண்ணெய் உண்கிறாய் என்று. நானும் பார்க்கிறேன். நீ என்னை என் தாயிடம் இருந்து வெண்ணெய் உண்பதை எவ்வாறு தடுக்கிறாய் என்று. வாயாடும் இடையா. நச்சரிப்பு கோபிகையே. துள்ளி ஆடு பாடு, மகிழ்ச்சியான ஸ்வரத்தில் ஸ்வரம் சேர்த்து விழா கொண்டாடு. அதற்கான தருணம் வந்துவிட்டது. நான் காத்து கொண்டிருந்த அதற்கான தருணம் வந்துவிட்டது. அக்ரூரரே, நீயும் என்னுடைய கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள். ஏனென்றால் உன்னுடைய முன்னாள் மகாராஜாவின் 8வது குழந்தை இருக்குமிடம் தெரிந்துவிட்டது. சானூரரே, அஞ்சாதே, புன்னகை புரி. இன்று திருநாள் போன்றதாகும். எனது 8வது மருமகன் பற்றிய செய்தியை கொண்டு வர வேண்டிய ஸ்ரீதர், நீ ஏற்கனவே நாராயணன் வண்ணத்தை தரித்திருக்கிறாய். உனக்கு எங்கே வண்ணமிடுவது? கம்சனே, நாராயண வண்ணம் தரித்த எவரையும் வேறு எந்த வண்ணத்தாலும் தீண்ட இயலாது. நாராயண பக்தி. எங்கே அந்த நாராயணன்? நீ அறிவாய் அல்லவா? நீ என்னுடைய தங்கை தேவகியின் 8வது மகனை கண்டுபிடித்து விட்டாய். அதனால்தான் நீ மதுரா நகரத்தில் நாராயணன் பக்தியை செய்து கொண்டிருக்கிறாய். எங்கே அந்த நாராயணன்? நாராயணன் எங்கும் நிறைந்திருக்கிறார் கம்சா. இவனது இதயத்தில், இவனது இதயத்தில், எனது இதயத்தில், இவனது இதயத்திலும். இல்லை கடவுளே, இவன் பொய் கூறுகிறான். என்னுள் எந்த நாராயணனும் இல்லை. எனக்குள் இருப்பது கடவுள் கம்சர் ஒருவர் மட்டுமே. நான் மட்டுமா? அவர்களோடு சேர்த்து உன்னிலும் அதே நாராயணன் இருக்கிறார். பக்தவச்சலன்,
சச்சிதானந்தம் பகவான் நாராயணன் வசிக்கிறார். என்னுள்ளுமா? நான் இவருக்குள் எனக்குள்ளுமா? தூணிலும் துரும்பிலும் நாராயணன், இதயத்திலும் எல்லா இடத்திலும் நாராயணன். நாராயணா, நாராயணா. ஸ்ரீதரா, இனி உன் நாராயணனே கூறுவான் தேவகியின் 8வது மகன் யார் என்று. நாராயண நாராயண. தாயே, பாவி கம்சனின் கொடுமைகளை பார்த்து எனது இதயத்தில் தீவிர குழப்பம் ஏற்பட்டுள்ளது. என்ன குழப்பம் தேவரிஷி? தாயே, தேவர், மனிதர், நாகர், அசுரர் படைப்பின் ஒவ்வொரு அங்கத்திலும் சச்சிதானந்தர் பிரபு நாராயணன் வசிக்கிறார். ஆயினும் தாயே, எனக்கு புரியாதது, சொர்ணத்தின் ஒரு துகளும் சொர்ணம் என்பது போல எல்லோரது இதயத்திலும் பிரபு வாசம் செய்து கொண்டிருப்பினும் சிலர் கம்சனை போன்று பெரும் கொடுமைக்காரர்களாக எவ்வாறு மாறுகிறார்கள்? தேவரிஷி, உண்மையானது ஒவ்வொரு ஜீவராசியிலும் பரந்தாமன் நாராயணனின் சூட்சம வடிவம் குடியிருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் சூட்சம அளவில் பரமேஸ்வரனின் எல்லா குணங்களிலும் கொண்டிருப்பான். ஆயினும் அதன் உடனாகவே மனிதர்களுக்கு மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது, அவர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் படிய வைக்கும் குணமும் உள்ளது. ஏனெனில் இந்த குணம் பிரபு நாராயணனுக்கும் உண்டு. தாயே, ஆம் தேவரிஷி, இவர் பரம ஆளுநர் ஆவார். அவர் தனது அனைத்து படைப்புகளையும் நிர்வகிக்க வல்லவர். ஆனால் மனிதர்களில் நிர்வகிக்க தேவையான காரணமானது அவர்களது காமம், குரோதம், லோகம், மோகம் இவற்றை தமிழ் நிர்வகிக்கவே. ஆனால் சில மனிதர்கள் அஞ்ஞானத்தால் தன்னை மறந்து தன்னை கடவுள் என்றும் பரம ஆளுநன் என்றும் நினைக்கின்றனர். நாராயண நாராயண. நான் புரிந்து கொண்டேன் தாயே. அகங்காரம் கொண்ட ஒரு மனிதன் கம்சனைப் போலவே தன்னையும் கடவுள் என்று எண்ணிக்கொள்வான். ஆம் தேவரிஷி, ஏனெனில் உண்மையானது இந்த சர்வ உலகத்திற்கும் ஒரே ஆளுநர். அந்த ஒருவர் நாராயணன் மட்டுமே. மேலும் இந்த பேரண்டமே பரம ஆளுநரான நாராயணன் ஆதீனமானது. சத்திய வாக்கு தாயே, சத்திய வாக்கு. நாராயண நாராயண. இதயத்தில் நாராயணன், நகரத்தில் மேலதாள பஜனை. ஓ நாராயணா! ஓ நாராயணா! ஓ வஞ்சகா! நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நீ இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? ஸ்ரீதரின் இதயத்தில் நாராயணா! இதயத்திலா? எவ்வாறு? ஓ நாராயணா, வா, வெளியே வா. இல்லை என்றால் உன் மூச்சு நின்றுவிடும். கடவுள் கம்சன் உன்னை கொல்வதற்கு முன்பாகவே நீ மரணித்து விடுவாய். வெளியே வந்துவிடு. ஓ விஷ்ணு, வந்துவிடு, வெளியே வந்துவிடு. ஓ ஜெகமாளுபவனே, வெளியே வா. கடைசி வாய்ப்பளிக்கிறேன் நாராயணா. நீ எப்போது வெளியே வரவில்லை என்றால் நான் உன்னுடைய இந்த பக்தனின் இதயத்தை துண்டு துண்டாக நறுக்கி உன்னை வெளியேற்றுவேன். உனது இந்த பக்தனின் உயிரை மாய்த்து விடுவேன். Ugh.